அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜுமாவை முடிச்சுட்டு செய்யக்கூடிய ஒரு அமல். இந்த ஜுமாவுடைய தினம் அப்படின்னாலே கட்டாயம் ஒரு கூடுதலான அமலை நம்ம செஞ்சோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த ஜுமாவுடைய நாளை அல்லாஹ் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக்கி தருவான். இந்த நாள் சிறப்புன்னு அல்லாஹும் ரசூலும் நமக்கு சொல்லியாச்சு. அப்போ அந்த சிறந்த நாளில் நம்ம எதை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அமல்களை தான் அதிகப்படுத்தணும். நம்ம குடிச்சு நல்ல ஒரு புதிய ஒரு ஆடை அணிந்து நல்ல உணவு சாப்பிட்றது மட்டுமல்ல, இந்த நாளை நம்ம அமல்களால் அலங்கரிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு விஷயம். அப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் ஒரு வாரம் வரைக்கும் நமக்கு இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த நாளை சாதாரணமாக சொல்லலை. இந்த நாளில் நமக்கு துஆக்கள் கபூலாகக்கூடிய நேரத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டு இருக்கான். அப்போ அந்த நேரத்தில் நம்ம சில அமல்களை செஞ்சு அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியவங்களா நம்ம இருந்தோன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம ஆசைப்பட்டதையெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து நம்ம அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் இறங்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் அல்லாஹுடைய அருளை நம்ம பக்கம் இழுத்துக்கிறதுக்கு நம்மால் முடிஞ்ச முயற்சிகளை நம்ம செய்யணும். இன்றைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமலை தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது ஜுமாவுடைய தொழுகையை முடிச்சுட்டு அதே இருப்பில் நீங்கள் 2 ரக்காத் சலாத்துல் ஹாஜத் அப்படின்னு தக்பீர் கட்டி தொழுதுக்கோங்க. உங்களோட ஹாஜத்துக்கள் எதுவாக கூட இருக்கட்டும். ஒரு சிரமங்கள் லேசாகிறதுக்காக கூட இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிரச்சனை தீர்றதுக்கோ நோய் விலகிறதுக்கோ, அல்லது பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும், அல்லது எங்களுக்கு இதெல்லாம் நடக்கணும், இந்த வாரத்தில் வேலை கிடைக்கணும், இந்த வாரத்தில் ரொம்ப சந்தோஷமான விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அது நடக்கணும், இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்கள் காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்று ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு இந்த ஒரு அமலை நீங்கள் முடிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ரொம்ப எளிமையாக நீங்கள் எப்படி தொழுவீங்களோ அப்படி எந்த சூறாக்கள் வேணும்னாலும் ஓதி 2 ரக்காத் சலாத்துல் ஹாஜத்தை நிறைவு செய்துட்டு அதே இருப்பில் நான் சொல்லக்கூடிய இந்த ரொம்ப ரொம்ப சிறந்த திருக்குரானுடைய ஒரு வசனத்தை, அல்லாஹ்வினுடைய அருளை நம்ம பக்கம் திருப்பக்கூடிய ஒரு வசனம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு வசனத்தை இன்ஷா அல்லாஹ் 70 தடவைகள் ஓதிட்டு ரப்புக்கிட்ட துஆ செய்யுங்க. அந்த வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 ரக்காத் நஃபில் தொழுகை தொழுது ஹுவல் அவ்வளு வல் லாஹிரு வல் பாத்தினு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று யார் அதிகமாக ஓதினாலும் அவர்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறும். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்று ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு துஆக்கள் கபூலாகக்கூடிய நேரம் நமக்கு கிடைக்குது. அந்த நேரத்தில் இந்த சூரா ஹதீதில் இடம்பெறக்கூடிய 3வது வசனத்தை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் 70 தடவைகள் தஸ்பீஹ் செஞ்சுட்டு ரப்புக்கிட்ட உங்களுக்கு வேண்டியதை கேளுங்க. உங்களுக்கு வேண்டியது எதுவாக இருந்தாலும் அவன் உங்களுக்கு பரிசாக அதை தருவான். ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு சக்தி பெற்ற ஒரு அமல். இந்த ஒரு ஆயத்திற்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்குது. இதை 12,000 முறைகள் நம்ம நியத்து வச்சு ஓதும்போது 12,000 வானவர்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு உதவிகளை கொடுப்பானா. அதனால உங்களுக்கு ஏதாவது பெரிய ஹாஜத் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நியத்து வச்சு கூட இந்த ஆயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஓதி வைக்கலாம். எதற்காக ஓதப்பட்டதோ அந்த காரியம் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு வசனம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அவனே ஆரம்பமானவனும் ஆவான், முடிவானவனும் ஆவான், வெளிப்படையானவனும் ஆவான், மறைவானவனும் ஆவான். இன்னும் அவனே அனைத்து பொருட்களின் மீதும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். எவ்வளோ ஒரு சிறந்த அர்த்தத்தை கொண்டிருக்கு பாருங்க. அப்போ நமக்கு நடக்கிற எல்லாமே அல்லாஹால நல்லா அறிஞ்சவனாக தான் இருக்கிறான். அவன் தான் நடத்துகிறான், அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். எல்லாமே அவனுக்கு தெரியும். ஆரம்பமும் தெரியும், முடிவும் தெரியும். நம்ம மறைச்சாலும் தெரியும், நம்மக்கிட்ட இருக்கிற வெளிப்படையானதும் அல்லாஹ்வுக்கு தெரியும். ஏன்னா அல்லாஹ் தான் எல்லாமாவும் இருக்கிறான். ஆரம்பமானவனாகவும் இருக்கிறான், வெளிப்படையானவனாகவும் இருக்கிறான். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா அறிஞ்சவன்னு அல்லாஹால நமக்கு திட்டவட்டமாக சொல்லக்கூடிய ஒரு வசனம் தான் இந்த வசனம். கண்டிப்பாக இந்த ஆயத்தை நீங்கள் 70 தடவை தஸ்பீஹ் செய்யுங்க. இதற்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்குது. இதை சொல்லணும் அப்படின்னாலே நமக்கு இந்த ஒரு பதிவு பத்தாது. அந்தளவு வஜீஃபாக்கள் இருக்குது. அந்தளவு ஒரு சிறந்த ஒரு பொருளை கொண்ட ஒரு வசனம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு இந்த ஜுமாவுடைய தினத்தில் 2 ரக்காத் சலாத்துல் ஹாஜத் தொழுக, அதோட இந்த வசனம் நிறைய நன்மைகளை சம்பாதிக்கலாம். அல்லாஹுடைய அருட்கொடையும் நம்ம சம்பாதிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக உங்களுக்கு எது வேணுமோ 2 கைகளையும் ஏந்தி ரப்புக்கிட்ட கேளுங்க. ரொம்ப சிறந்த நேரத்தில் துஆக்கள் கபூலாகக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி துஆக்கள் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஆயத்தை கொண்டு கேட்கும்போது நமக்கு எதுவுமே இல்லைன்னு அல்லாஹ் சொல்லவே மாட்டான். ஏன்னா இல்லைன்னு சொல்கிறதுக்கு அல்லாஹ் வெட்கப்படுறானா. கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டியது எதுவாக இருந்தாலும் கேளுங்க, ரப்பு சந்தோஷமாக நடத்தி தருவான். இந்த ஒரு அமல் இங்கே மட்டும் இல்லை,
இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, கண்டிப்பாக மறுமையிலும் இதற்கான பலன் நமக்கு பெருசாக கிடைக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை செஞ்சுட்டு இன்னைக்கு எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யுங்க. அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்வேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹால நம்ம அனைவருடைய துவாவையும் அங்கீகரிக்கட்டும். ஆமீன். நீங்களும் ஆமீன்னு போட்டுருங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் ஆமீனாக்கி தரட்டும். மேலும் இது போல் சிறந்த வஜீபாக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட அற்புத வஜீபாக்கள் கிதாபில் இருக்குது. இன்னைக்கு நான் சொன்ன இந்த வஜீஃபாவும் இந்த கிதாப்ல இருந்து சொல்லப்பட்டது தான். கண்டிப்பாக இது ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் தான். இதில் இருக்கக்கூடியபடி அமல் செய்யுங்க. இந்த கிதாப் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.